வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். வரிசையாக வழிபாட்டு தலங்களில் இது போன்ற அசம்பாவிதங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நடைபெற்று இருக்கக்கூடிய தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா கோயிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டோர் மூச்சு திணறல் காரணமாக இறந்து போன செய்தி அந்த மாநிலம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த 2 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக கூட்டம் கூடும் இடங்களில் மூச்சு திணறல் காரணமாக நிறைய பேர் வரிசையாக இறந்துட்டு போகிறாங்க. குறிப்பிட்ட ஒரு முக்கியமான காரணம் எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, நம்ம தமிழ்நாட்டில் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் கரூர் சென்றிருந்த போது கூட்டத்தில் சிக்கி கிட்டத்தட்ட 56 பேர் மூச்சு திணறலின் காரணமாக இறந்து போனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக மக்கள் அலையலையாக கூட்டம் கூடி 7 பேர் கொண்ட கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் அந்த மாநிலம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வாங்க, என்ன தகவல், இந்த சம்பவம் எங்கே நடந்ததுக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கோவில் கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பக்தர்கள் பலியாகியிருக்கும் சம்பவம் அந்த மாநிலம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பீகார் மாநிலம் லக்சிராய் மாவட்டத்தில் அமைந்துள்ள அசோக்தாம் கோயில் இன்று அதிகாலையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பக்தர்கள் பரிதாபமாக உயிரிழந்து போயிருக்கிறாங்க. புனிதமான சர்வணா மாதத்தில் வழிபாடு செய்வதற்காக ஏராளமான பக்தர்கள் அங்கே அதிகாலையிலேயே அதிக அளவுக்கு கூடியிருந்தாங்க. கடும் கூட்ட நெரிசலுக்கு இடையே நிகழ்ந்த இந்த விபத்து அந்த பகுதி மக்களிடம் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய காத்திருந்த கூட்டத்தினிடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து போயிருக்கிறாங்க. மேலும் 10க்கு பேர் மட்டோர் பலத்த காயமடைந்து அவதிப்பட்ட நிலையில் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டாங்க. அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. தகவலறிந்து காவல்துறையினர் மற்றும் மீட்பு குழுவினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணிகள் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. வழிபாட்டு தலங்களில் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இந்த துயர சம்பவம் அந்த பகுதி மக்களையும் பக்தர்களையும் பெரும் அதிர்ச்சியிலும் சோகத்தில் ஆழ்த்திருக்கிறாங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ முடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.